புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் ஈடேற்றமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய அவர்களின் உயர்ந்த குடும்பத்தாரின் மீதும், அவர்களுடைய தோழர்கள் மீதும், அவர்களை பின்பற்றியவர்கள் மீதும், இன்னும் இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் இங்கு கூடியுள்ள நம் அனைவரும் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனுடைய மேலான கிருபையில் என்றென்றும் தந்தருள் புரிவானார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை நாம் எங்கு கூடியுள்ளோம். நாம் வாழும் இதே நேரத்தில், இதே காலத்தில் நம்மை போன்ற இஸ்லாமிய சகோதரர்கள் பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு பள்ளிவாசலின் அடிச்சுவடுகளை தொழுது கொண்டிருக்கின்றார்கள் ஜும்மாவில். ஆனால் என்ன ஒரு அவல நிலை என்று சொன்னால், ஜும்மாவில் ஹத்தீபினால் குத்துபா கூட செய்ய முடியும். என்னால் குத்துபா செய்ய முடியவில்லை. காரணம், நான் உணவு உண்டு 4 நாட்கள் மேல ஆயிடுச்சு. அந்த கனத்த குரலில் உள்ள ஹத்தீப் இன்று ஒரு தாழ்ந்த குரலுடன் போராடி மக்களுக்கு தாவா செய்து கொண்டிருக்கின்ற இதே சூழ்நிலை நாம் வாழக்கூடிய இதே பூமியில் நடக்கின்றது என்று சொன்னால் நிதர்சனமானவன் நடக்கின்றது. அந்த பள்ளிவாசல் சாதாரண ஒரு பள்ளிவாசல் இல்லை, ஒரு கிலோமீட்டருக்கு இருக்கும் அந்த பள்ளிவாசலுடைய கட்டமைப்பு. ஆனால் இடிந்து அடிச்சுவடாகி பள்ளிவாசல்கள் நிரம்பி வெளியே தொழுவாங்களே, அந்த இடத்தில் தொழுவதற்கு முஸ்லிம்கள் ஒரு 50 பேர் தான் இருக்கின்றார்கள். எல்லாம் சிதறடிக்கப்பட்டு, கொலை செய்யப்பட்டு, படுகாயமடையப்பட்டு, உணவின்றி. நாம் சொல்லும் பொழுதே தெரியும் யாரை பற்றி பேசுகின்றன. நம்முடைய பலஸ்தீன் சகோதரர்களை பற்றி தான். ஒவ்வொரு வேளையும் 34 பேர் பசித்து தான் இருக்கின்றார்கள். 100 பேர் ஒரு வேளை உணவுக்கு 34 பேர் பசியோடு தான் கழிக்கின்றார்கள். அங்க சூழ்நிலை அது. இவ்வளவு இருந்தும், இவ்வளவு சொல்லியும், பெமைன் அறிவிச்சும், பெமைன் என்று சொன்னால் பஞ்சம், பல ஆண்டுகள் கழித்து ஒரு ஊரில் பஞ்சம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அறிவிச்சும் எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படி என்று அவர்கள் நினைப்பார்கள். அல்லாஹ் பார்க்கின்றான் இந்த செய்திகளை சொல்லிவிட்டு. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் 57 நாடுகள் இருக்கின்றது கல்ஃபை பொறுத்தவரை. கல்ஃபை சுற்றி அதில் ஜிசிசி என்று சொல்லக்கூடிய ஒரு பல நாடுகள் இருக்கின்றது. அதற்குள் பொருளாதாரம் இருக்கின்ற நாடுகள், உலகத்தில் தலை சிறந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய என்று யாரும் சொல்லவில்லை. ஒரு நாட்டினுடைய மன்னர், இந்த செய்தியை சொல்லிவிட்டு அவரை எந்த நாட்டுடைய மன்னர் என்று சொல்கின்றேன். ஒரு பெண் நடு இரவில் தனியாக நடந்து போக முடியும். ஆனா அவளுக்கு எந்த ஒரு துன்பமோ ஏற்படாதுன்னு ஒரு நாடுல சொல்ல முடியும்னா அது துபாயில மட்டும்தான் சொல்ல முடியும்னு சொன்னார் துபாய் நாட்டுடைய மன்னர். அப்படியே சகோதரர் நாடு, அங்கு ஒரு எறும்பு கூட நிம்மதியாக நடந்து போக முடியாது. இதையும் அவர்கள் பார்க்கின்றார்கள். இப்பொழுது எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லணும்? பொருளாதாரம் இருந்து தன்னுடைய சகோதரரை கஷ்டப்படுத்தி கொண்டு தன் வீட்டு பெருமையை ஒருத்தன் பேசுகின்றான் என்று சொன்ன, அவனை விட கேவலமான ஒருவன் யார் இருக்க முடியும் சகோதரர்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், லன் தனாலுல் பிர்ர. சரியான வார்த்தை. அவர்கள் நன்மையை பெறவே மாட்டார்கள். தனால் என்று சொன்னால் நீண்ட காலம். ஒரு ஹதீஸ் கூட வருகின்றது. அந்த இடத்துல லா யஸாலு என்று பயன்படுத்துவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யஸாலு நாஸு பில் கைரி ஹத்தா, அந்த ஹதீஸில் அந்த என்ன வரும் என்று சொன்னால் அவர்கள் நல்வழியே பெற மாட்டார்கள். எப்போ இருக்கும் என்றால் தஅஜ்ஜுல் ஃபித்ர், அந்த நோன்பை விரைவாக அவங்க துறக்கும் காலம் வரை அவர்கள் நல்வழி பெற மாட்டார்கள். அந்த வார்த்தையை போன்ற குர்ஆனுடைய வார்த்தை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா முதல்ல அது குர்ஆன்ல இருந்திருக்கு. லன் தனாலு, லன் என்று வந்துவிட்டால் முடிவே இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் நல்வழி, அந்த நற்குலியை அவர்கள் பெற மாட்டார்கள். ஹத்தா, எது வரைக்கும் என்றால் அல்லாஹ் அப்படி ஆரம்பிக்கிறான். எது வரைக்கும் என்று சொன்னால் துன்ஃபிகு மிம்மா துஹிப்பு, நீங்கள் செலவு செய்யும் வரை. மிம்மா எதிலிருந்து என்று சொன்னால் துஹிப்புன், நீங்க அதை அதிகமா விரும்பியிருப்பீங்க. ஒருத்தருக்கு பணத்தின் மீது அதிக ஆசை இருக்கும், அவர் அதை விரும்பக்கூடியவராக இருப்பார்.
ஒருத்தருக்கு உணவின் மீது ஆசை இருக்கும், குடிபானங்கள் மீது ஆசையா இருக்கும், எதோ அவர்களுக்கு பிடித்ததோ ஒரு ஆசையா இருக்கும். அப்படி ஆசைப்படக்கூடிய ஒன்றை அவர் எனக்கு இது ரொம்ப விருப்பமானது, என் இறைவனுக்கு விருப்பமானது, அதை நான் செலவு செய்வது அப்படி என்று சொல்லி அவர் செலவு செய்கின்றார் என்று சொன்னால் அதுதான் நற்கூலி என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பறைசாற்றுகின்றார். அந்த வசனங்கள் அல்லாஹ் முடிக்க கூட இல்லை, மறுபடியும் அல்லாஹ் ஒரு வாவை போட்டு அந்த வசனத்தை இழுக்கிறான். இதோட சொல்லி முடிக்கல, ஒரு வாவை போட்டு மா துன்ஃபிகு மின் ஷைஇன், நீங்க விரும்பியிலிருந்து நீங்கள் எதை நீங்கள் செலவு செய்த பொழுதிலும் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், அதை கொண்டு அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். நீங்க ஒரு ரூபாய் அதில் கொடுத்தா கூட அல்லாஹ்க்கு தெரியும். நீங்கள் மறந்துவிடலாம், உங்களிடத்தில் வாங்கியவர் மறந்துவிடலாம், அதற்கு சாட்சியாக இருந்தவர் மறந்துவிடலாம், அல்லாஹ் சாட்சியாக இருக்கின்றான், அல்லாஹ் மறக்க மாட்டான். இந்த ஹதீஸினுடைய தஃப்சீரில் ஒன்று வருகின்றது. என்ன வருகிறது தெரியுங்களா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு பைருஹா அப்படின்ற ஒரு தோட்டம் இருந்துச்சு. பைருஹா என்ற தோட்டம், அந்த தோட்டம் நல்ல செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். இன்னும் ஒரு மடி பேர போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு எதிரிலேயே இருக்குது, ஆப்போசிட்ல தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவிக்கு வந்தார்கள் என்று சொன்னால் அங்கிருந்து வெளியேறினாங்கன்னா அந்த தோட்டத்திற்கு வளமையா போறவங்களாக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, அந்த தோட்டத்தில் இருப்பதற்கு விருப்ப உடையவர்களாக இருந்தாங்க. இந்த தோட்டம் அபூ தல்ஹா அவர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விருப்பமானது. இந்த வசனம் இறங்குகின்றது. இந்த வசனம் வந்த உடனே அவர்களுக்குள்ள ஒரு கேள்வி, நான் ஏன் இந்த தோட்டத்தை கொடுக்க கூடாது? யார் இதுக்கு விருப்பமானவர்கள்? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பமானவர்களா இருக்கிறாங்க. அவங்க இந்த தோட்டத்துக்கு வராங்க. மஸ்ஜித் நபவிக்கு எதிரில் தான் இருக்குது. பொறுமையா போறாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்க. யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் எனக்கு விருப்பமானது என்னுடைய இந்த பைருஹா தோட்டம். ரசூலுல்லாஹ், இந்த பைருஹா தோட்டம் எனக்கு மிகவும் விருப்பமானது. சரிங்கப்பா, என்ன பண்ணலாம்? நான் அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யலான்னு இருக்கிறேன், சதகாவா கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கிறேன். எதன் காரணமாக? இந்த வசனம் இறங்கி இதனுடைய தாக்கத்தின் காரணமாக. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் இப்படி ஒரு தலைவரை யாருமே பெற்றிருக்க மாட்டாங்க, இப்படி ஒரு தலைவரை நம்ம பெற்றிருக்கவே இருக்க மாட்டோம். ஏன் என்று சொன்னால் அவர்களும் அதை விரும்பியவர்கள் தான். அவர்கள் கொடுப்பதும் முஸ்லிம்களுக்கு கொடுப்பதும் ஒன்று தான். ஆனால் அவர்கள் என்ன வார்த்தை என்று சொன்னாங்க? பஹின் பஹின், அருமை 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 அருமை. தாலிக மாலும் ராபிஹன், நீங்கள் இந்த செலவை இதை பண்றீங்களே, இது லாபம், பயங்கரமான லாபம். மறுபடியும் சொல்லுங்க, தாக்க மாலும் ராபிஹன், பயங்கரமான லாபம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வகத் சமிஅது வ அனா ரா அன் தஜஅலஹா ஃபீல் அக்ரபியின். இதை கேட்டு நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல இந்த விஷயத்தை சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்தை நீங்கள் ஆக்குங்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு ஆக்குங்கள். தானே கேட்டிருக்கலாம், தான் குடும்பத்திற்கு கேட்டிருக்கலாம், முஸ்லிம்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டிருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு அது ஆக்கும். அபூ தல்ஹா அவர்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு அவர்கள் விரும்பிய ஒரு தோட்டத்தை பங்கு வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக இடத்தை கொடுத்தார். இதே மாதிரி ஒரு சம்பவம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. இது எல்லாமே இந்த ஆயத்திற்கீழே வருகின்றது. என்ன விஷயம் என்று சொன்னால், ஹைபருடைய யுத்தம். நம்ம ஹைபருடைய யுத்தத்தை ரமலானுடைய மாதங்களில் கேட்டிருக்கோம், அதுக்கு அடுத்து பல பயானங்களையும் நம்ம கேட்டிருக்கோம். ஹைபருடைய யுத்தம் என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அது வரைக்கும் முஸ்லிம்கள் எதிரிகளை சந்தித்தார்கள். ஹைபருடைய யுத்தத்தில் தான் நயவஞ்சர்களை சந்தித்தார்கள். ஏன் என்று சொன்னால், அதாவது காஃபிர்கள் வருவாங்க, முஸ்லிம்கள் போர் வருவாங்க, ஒரு கட்டத்துல நல்லவே ஜெயிப்பாங்க. உஹதுல கொஞ்சம் நம்ம பின்னாடி தள்ளப்பட்டாலும் அதுவும் நமக்கு ஒரு வெற்றி தான். கந்தத்தில் நீண்ட நாட்கள் பசியோடும் பட்டினியோடும் போராடினாலும் முஸ்லிம்கள் அதில் ஜெயித்தார்கள். ஆனால் கூட இருக்கக்கூடிய நயவஞ்சர்களை முஸ்லிம்கள் பார்க்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறைக்கு திரும்புகின்றார்கள். அந்த போர் கவசத்தை கலட்டும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலுல்லாஹ், என்ன செய்யுது? முடிஞ்சிருச்சு, போர் முடிஞ்சிருச்சு, போர் கவசத்தை கலட்டாதீர்கள், அல்லாஹ் பனு குரைலாவின் மீது போர் தொடுக்க சொல்லியிருக்கிறார். யூதர்களை போங்க, போர் செய்ய போங்கள் என்று முஸ்லிம்களில் இருப்பவர்களை கூட்டிக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குரைலா இருக்கக்கூடிய இடத்திற்கு போனார்.
இடத்திற்கு போகும்பொழுது ஒரு நாள் எப்பவுமே சரி, யூதர்களுடைய பாணி என்ன தெரியுங்களா, கோட்டைக்குள்ள இருந்து தான் அடிப்பாங்க. சேஃப்டியா ஒரு இடத்தை ரெடி பண்ணிட்டு அதற்கு பிறகு வெளியே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒருத்தர்களை அடிப்பது. இப்பயும் அப்படிதான், அவங்க எப்பவுமே அப்படிதான், அதை மாறவே மாட்டாங்க. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே அவங்க அப்படிதான். நல்ல ஒரு மதில்சுவர்களை கட்டி கொண்டு அதற்குள்ளே அந்த கூட்டம் உள்ளே இருந்து கொண்டு முஸ்லிம்களை வெளியே தாக்கி கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் மொத்த கோட்டையை முற்றுகையிட்டார்கள். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 23 நாட்களுக்கு மேலே முற்றுகையிட்டார்கள். அல்லாஹ்வுடைய பேர் உதவி முஸ்லிம்கள் இந்த ஹைபருடைய யுத்தத்தை எந்த ஒரு சேதமும் வேண்டி ஹைபருடைய யுத்தத்தை ஜெயித்தார்கள். ஜெயித்து பல கனிமத்துகள் கிடைச்சது முஸ்லிம்களுக்கு. ஏன்னா யூதர்கள் உள்ள எல்லாம் சேஃப்டியா வச்சிருக்காங்க. உள்ள அதிகாரிகள் அவர்கள் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றவுடன் எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. ஏகப்பட்ட கனிமத்துகள் கிடைச்சது, பல நிலங்கள் கிடைத்தது. அந்த நிலத்தில் ஒரு பகுதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது. முஸ்லிம்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கந்தக்குடைய யுத்தம், அது தொடர்ச்சியாக இந்த ஒரு யுத்தம், ஹைபருடைய யுத்தம் என்று சொன்னால் பொருளாதார தேவை எப்படி இருக்கும்? ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துல கனிவர்க்கங்கள் இருக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு தோட்டம் ஒரு முஸ்லிம்களுக்கு கிடைக்குது என்று சொன்னால் அவங்க குடும்பத்தை பார்க்கணும் தான் நினைப்பாங்க. ஒரு சாமானிய மனிதர் அப்படிதான் நினைப்பார்கள். ஆனால் சஹாபாக்கள் அப்படி கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தோட்டம் கொடுக்கப்படுவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதை பத்தியுமே யோசிக்கல. யா ரசூலல்லாஹ், எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த கனிமத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யலான்னு இருக்கிறேன், எனக்கு கட்டளை இடுங்க அப்படின்னு. எப்படி செய்யலாம் இருக்கிறேன், உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கல, நான் செய்ய போறேன்னு முடிவு பண்ணிட்டேன், எப்படி செய்யலாம் நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னா. இந்த வார்த்தையை சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கேயும் அவங்கள பத்தி அவங்க யோசித்ததே கிடையாது. அங்க சொன்னார்கள் இந்த வார்த்தையை, ஹப்பஸல் அஸ்ல், அதனுடைய அசல்கள் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய அந்த மரங்கள், அந்த கனிவர்க்கங்களுடைய மரம், அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டாம். சமர், அதில் இருக்கக்கூடிய கனிவர்க்கங்களை சதக்கா செஞ்சு, இப்படி சொன்னார்கள் அல்லாஹ் திருத்தூதர் அவர்கள். முஸ்லிம்களும் சதக்கா செய்வதே பின்வாங்கிறதா இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை முழுமையாக அப்படி விடுவதா இல்லை. கொடுக்கிறேன்னா அப்படியே மொத்தமா வாங்கிட்டு அவங்களை விட்டு அந்த பழக்கம் இல்லை. முஸ்லிம்கள் முழுசா கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள். இதுதான் இஸ்லாமும் முஸ்லிமும். இந்த தொடர்பில் தான் முஸ்லிம்கள் சதக்காவுடைய விஷயத்தில் இருப்பார்கள். இப்படிதான் இருக்கணும். ஆனால் நாம் இப்ப அப்படி இருக்கிறோம். சதக்கானுடைய விஷயத்தில் நாம் அப்படி இருக்கின்றோம். சதக்காவை பொறுத்தவரை சதக்காவிலும் ஒரு மேற்படியான ஒரு விஷயம் என்று சொன்னால் ஜாரியா, சதகத்துல் ஜாரியாவுடைய நன்மை என்பது 3 விஷயம். ஆனால் அந்த 3 விஷயங்கள், அந்த சதகத்துல் ஜாரியாவுடைய நன்மை என்று அந்த 3 விஷயங்களுக்குள்ள அதுவும் வரும். ஒரு 3 விஷயம் ஒரு மனிதன் இல்லாத பொழுதும் அவருக்கு நன்மையாக அமையும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலில் பயன் தரக்கூடிய கல்வி, 2வது சதகத்துல் ஜாரியா, 3வது வலது சாரி, அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகள். இந்த 3 விஷயங்களும் ஒரு மனிதன் தன்னுடைய மவுத் வந்து இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார் என்று சொன்னாலும் அவர்களுக்கான நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னாலும் அதில் ஒரு பகுதி தான் சதகத்துல் ஜாரியா. சதகத்துல் ஜாரியா பல வகையில் உண்டு. அது முதன்மையானது பள்ளிவாசலுக்காக கொடுக்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய பாதையில் செயல்படக்கூடிய செயல்பாடுகளுக்காக அது ஒரு நீண்ட பாதையாக இருக்கும் என்று சொன்னார். அதற்கு செலவிடுவது சதகத்துல் ஜாரியாவிற்குள் வந்துவிடும். அதில் ஒரு உதாரணம் சொல்வார்கள். சதகத்துல் ஜாரியானா என்னங்க புரியலையேங்க, அது எப்படி என்று சொன்னார். நீங்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு செங்கலை வாங்கி தெரியும், அந்த பள்ளிவாசல் இருக்கு. நீங்க வாழும் காலத்தில் அந்த பள்ளிவாசலில் அந்த செங்கல் அங்க இருக்குதா, நீங்க இல்லாத போதும் சரி, அந்த இடத்துல வந்து மக்கள் தொழுது கொண்டே இருப்பாங்க. அந்த ஒரு செங்கலுக்கான நன்மை நீங்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கியாமத்து வரை உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னாங்க. இப்படிதான் புரிய வைக்கும். அல்லாஹ் சதகாவுடைய விஷயத்துல கொஞ்சம் பாரபட்சமே காட்டாம இருக்கார். அதுதான் ஆச்சரியம். மற்ற எந்த மார்க்கத்திலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இல்லை. அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் செலவு செய்யுங்கள், மிம்மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றில். உங்களுக்கு கொடுக்க கடன் வாங்கிலாம் செலவு செய்ய சொல்லுங்க.
நாம் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கின்றோமோ அதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். மின் கபலி ஐ யஅதி யௌமுன் லா பையான். இது சொல்லிவிட்டு அல்லாஹ் நமக்கு கொஞ்சம் அப்படி ஞாபகப்படுத்துறான். எப்படி ஞாபகப்படுத்துறான் என்று சொன்னால், அது வருவதற்கு முன்னால் எது அல்லாஹ் விளக்குகின்றான், யௌமுன் ஒரு நாள் வரும், லா பையான், அந்த நேரத்துல உங்களுடைய வியாபாரம்லாம் பலிக்காது. அங்கெல்லாம் நீங்க வியாபாரம் பண்ண முடியாது. வியாபாரம் என்று சொல்வது அல்லாஹ் நாம ஒரு செயலை செய்து அதன் மூலமா நன்மை எடுக்கிறது. பொருள் கொடுத்து காசு வாங்குற விஷயத்தை அல்லாஹ் சொல்ல, நம்ம ஒரு செயலை செஞ்சு அதுல இருந்து நன்மையை நம்ம எடுக்கிறது, அந்த லாபத்தை அங்கெல்லாம் நீங்க பெற முடியுது. ஃபீஹி அதிலே வலா ஹுல்லத்து. ஒரு வியாபாரம் என்று சொன்னாலும் அங்க நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க, நமக்கு சிபாரிசு பண்றவங்க இருப்பாங்க, இவங்க எங்க கிட்ட வாங்க. ஃபீஹி அதிலே வலா ஹுல்லத்துன், உங்களுக்கு நட்பு இருக்காது. வலா ஷஃபாஅத்துன், உங்களுக்கு அங்க பரிந்துரையும் கிடையாது. எக்ஸாக்டா அல்லாஹ் பேசுறது மறுமை நாளை பற்றி. மறுமை நாள்ல வந்து நீங்க எதையும் செய்ய முடியாது. அங்க நீங்கள் எவ்வளவுதான் எடுத்து வந்து அங்க உங்ககிட்ட எவ்வளவு எடுத்தாலும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல நீங்க வந்து நன்மை செய்யக்கூடிய இடம் இல்லை, நீங்கள் செய்த செயலுக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டிய இடம். அந்த இடத்துல நீங்கள் செய்ய முடியாது. இதை மறுப்பவர்கள், இந்த நிராகரிப்பில் இருப்பவர்கள் வழிகட்டவர்கள் என்று அல்லாஹ் சொன்னார். இந்த வசனத்திற்கு தோல்வாக இன்னொரு வசனத்தையும் அல்லாஹ் பேசினார். ஒரு கால் சூர் ஊதப்பட்டு, சூர் கண்டிப்பாக ஊதப்படும், ஒரு நாளில் ஊதப்படும், அந்த நாளில் சூர் ஊதப்பட்டது என்று சொன்னார். பலா அன்சாப பைனகும், நீங்கள் உறவுகள் என்று யாரை சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ, யாருக்காக இந்த பொருளாதாரத்தெல்லாம் நீங்கள் சேர்த்து கொண்டு இருந்தீர்களோ, அவர்கள் நீங்க யாருமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. யௌமைதீன், அந்த நாளிலே அவர்கள் எப்படி இருப்பீங்க? ஒரு உதாரணத்துக்குன்னா, ஒரு அத்தாவும் மகனும் இருக்கின்றார்கள். ஒரு அத்தா தன்னுடைய மகனுக்காக கோடி கோடியா சொத்து சேர்த்து வைத்து இருக்கின்றார்கள். அவரை மௌத்தாகி போயிட்டா, அந்த மகன் மௌத்தாகி போயிட்டா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. மறுமை நாளில் இவர்கள் பார்க்கின்றார்கள் என்று சொன்னால், எப்படிப்பா இருக்கிறேன்னு அத்தாவை அவரை பார்த்து கேட்க மாட்டாங்க. புள்ள அவர் அத்தாவை பார்த்து, அத்தா எத்தனை நாள், எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்த்து அப்படி என்று பிள்ளையும் அவர்களை பார்த்து கேட்க மாட்டாங்க. அங்க பேச்சு அல்லாஹ்வுக்கு அடியானுக்கு மட்டும்தான். அப்பொழுது அந்த பொருளாதாரத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வமும், அதை சேர்க்கக்கூடிய அந்த நிலையும், அதை செலவு செய்கின்ற விஷயத்தில் நமக்கு ஏன் அந்த குறைபாடு ஏற்படுகின்றது? காரணம் ஷைத்தான் நம்மளை வெளியெடுப்பான். நீ வறுமைக்கு போயிடுவ, இது நமக்கும் தெரியும். இதை நமக்கு தெரிந்து கொண்டும் நம்முடைய மனங்களை அதன் பக்கம் நாம் சாய்க்கின்றோம் என்று சொன்னால், நம்மளை விட நஷ்டவாளிகள் யாராக இருக்க முடியும் என்று சொல்லி ஒரு நினைவூட்டல், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது ஒரு காலத்திலும் அது நஷ்டம் இல்லாத லாபம் என்று சொல்லி என்னுடைய முதல் சொல்லாவை தெரிவிச்சு, نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கனிமன் அல்லாஹ் நல்லடியார்கள், ஒரு முறை ஒரு மனிதர் இரவில் செலவு செய்ய போயிருக்கிறார். தன்னுடைய பொருளாதாரத்தை நான் செலவு செய்ய போறேன் அப்படின்னு முடிவு எடுத்துவிட்டு அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை இரவில் செலவு செய்வதற்காக வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அப்படி வெளியேறும் பொழுது அவர் ஒரு பெண்ணை பார்க்கின்றார். எதுவும் பேசல. அவர் யாருன்னா யாருக்கும் தெரியாது. அவர் என்ன செய்கின்றார், அந்த பொருளாதாரத்தை இந்த பெண்ணிடத்துல கொடுத்து வேகமா போயிட்டார். அடுத்த நாள் விடிந்த பொழுது அவருக்கு செய்தி வருகின்றது, ஒரு விபச்சாரிக்கு அந்த பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு சதக்கா செய்யப்படும். அவன் அல்லாஹ்வை புகழ்ந்தான். மறுநாள் இரவு வந்து அந்த இரவு வந்திருக்கும் பொழுது அதே மாதிரி பொருளாதாரத்தை எடுத்துட்டு சதக்கா செய்யணும் வெளியே போகிறாரு. ஒரு ஆளை பார்க்கறாரு, அவர்கிட்ட கொடுக்குறாரு, போயிட்டார். வீட்டுக்கு திரும்பி மறுநாள் விடிந்தவுடன் அவருக்கு செய்தி வருகின்றது, அவர் ஒரு செல்வந்தருக்கு சதக்கா செய்திருக்கின்றார். அல்லாஹ்வை புகழ்கின்றார். மறுபடியும் 3வது நாள் இரவு வெளியேறுகின்றார். அல்லாஹ்வுக்காக சதக்கா செய்ய போறேன். செய்தவர் வெளியே சென்றார். ஒரு மனிதரை பார்த்தார். அந்த பொருளாதாரத்தை கொடுத்துட்டு அந்த சதக்காவை கொடுத்துட்டு மறுபடியும் திரும்பி விட்டார். மறுநாள் விடிந்தது. அவருக்கு சொல்லப்படுகின்றது, ஒரு திருடனுக்கு சதக்கா செய்யப்பட்டது. ஒரு சமுதாயத்தில் எப்போ குழப்பம் வரும் என்று சொன்னால், ஒரு 3 விடயங்கள் ஒரு சமுதாயத்தில் தொடர்ச்சியாக நடக்குதுன்னு சொன்னாங்க குழப்பம். முதலில் விபச்சாரம்.
இரண்டாவது, செல்வந்தர் அவருடைய செல்வத்தை மக்களுக்கு கொடுக்காமல் இருத்தல். மூன்றாவது, ஒருத்தர் தெரிந்து இன்னொருத்தருடைய பொருளாதாரத்தை சுரண்டது. இதற்கு பேர் தான் விபச்சாரம், மோசடி, திருடு. இது எல்லாமே இதுக்குள்ளேயே. அப்படிப்பட்ட ஒரு 3 நபர்களிடத்தில் ஒரு மனிதர் சதக்காவை செய்கின்றார். இது ஹதீஸ் சொல்கின்றார்கள், வருகின்றது ஹதீஸ். அப்படி செய்யும் பொழுது அந்த மனிதர் அவர் செய்த சதக்கா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 3 பேருக்கு சதக்கா பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேருடைய நோக்கம் என்ன? இவருடைய நோக்கம் என்ன? இவருடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும். அவர்கள் 3 பேருடைய நோக்கம் எப்படியாவது பொருளாதாரத்தை சம்பாதிக்கும். அதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த வழிதான் தவறான வழி, பொருளாதாரத்தை சம்பாதிக்கும். இப்பொழுது இந்த மனிதர் அவரிடத்திலே இந்த பொருளாதாரத்தை எடுத்து செல்கின்றார். அவருடைய மனங்களில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்று சொன்னார். எப்படி மாறும்? ஒரு விபச்சாரி இடத்துல அவர்கள் விபச்சாரம் செய்யாமலே ஒரு பொருளாதாரம் வந்ததன் காரணமாக நம்ம அல்லாஹ்வை நம்பியிருந்தா அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பானே, இப்படி செஞ்சிருக்க கூடாது என்ற அந்த மனநிலை வந்து அவர்கள் திருந்தக்கூடும். ஒரு செல்வந்தர், நல்ல செல்வம் இருக்குது, அந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு அவர் அப்படியே தெருக்களில் நடந்து கொண்டு இருக்கின்றார். அவரிடத்துல வந்து ஒருத்தர் சதக்கா பண்றார். இந்த மனிதர் பெரிய செல்வந்தர் எல்லாம் இல்லை, அல்லாஹ்விற்காக இவரே கொடுக்கும் பொழுது நான் கொடுக்காம இருக்கின்றேன், அந்த வெட்கம் அவரை திருத்தக்கூடும். ஒரு திருடன் திருடிதான் அவனுடைய புலப்பை நடத்தி கொண்டிருக்கின்றான். அவனிடத்தில் தானாகவே பொருளாதாரம் வருகின்றது. நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நல்ல முறையில் உழைத்திருந்தால் நமக்கு இந்த பொருளாதாரம் கிடைச்சிருக்கும். மக்களுடைய பொருளாதாரத்தை இப்படி திருடி சாப்பிடுகின்றோமே என்ற அந்த எண்ணம் அவனை திருத்தக்கூடும் என்று இந்த ஹதீஸ் முடியும். இந்த ஹதீஸ் இந்த எதற்காக வருகின்றது என்று சொன்னால், ஒரு குர்ஆனுடைய வசனத்திற்கு ஒரு தஃசீராக வரக்கூடியதான் இந்த ஹதீஸ். இந்த குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்வேன். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யக்கூடியவர்கள். அந்த செலவு செய்யக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், பில்லைல், அவர்கள் இரவில் செலவு செய்வார்கள், ஒன் நஹார், பகலில் செலவு செய்வார்கள், சிர்ரன், மறைவாக செய்வார்கள், வஅலானியா, வெளிப்படையாகவும் செய்வார்கள், பகிரங்கமாக செய்வாங்க, மறைவாகவும் செய்வார்கள், ஃபலஹும், அவர்களுக்கு உண்டு, அஜ்ருஹும், அவர்களுடைய கூலி அவர்களுக்கு உண்டு, இன்த ரப்பிஹிம், அவருடைய இறைவனிடத்தில் அவர்களுக்கு உண்டு, வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் மீது எந்த ஒரு கவலையும் இல்லை, அவர்களுக்கு எந்த ஒரு பயம் இல்லை. இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த சத்தியம். பூமியில் இல்ல, மறுமையில். இந்த பூமி, இந்த இடம் என்பது நாம் மறுமைக்கான தயாரிப்பு தான். இதை ஒருத்தர் ஏற்றுக்கொள்பவர் முஸ்லிம் என்று கருதப்படுவார், இதை மறுப்பவர் காஃபிர் என்று கருதப்படுவார், இதை ஏற்றுக்கொண்டும் இதை பத்தி தெரிஞ்சும் அது அப்படியே இருப்பவர் முனாஃபிக் என்று கருதப்படுவார். என்னவாக ஆகி போகட்டும், ஆனால் இதுதான் உண்மை. நாம் இந்த துன்யாவை நம்முடைய ஆசிரியத்தை தான் தயாரிப்பு செய்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி இந்த துன்யாவில் நமக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. அதற்கு நாம் எடுத்துக்கொண்டிய பணிகள், செயல்கள், நம்மளுடைய அமல்கள் அதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டதுதான். அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்து கொண்டானோ. ஆனால் இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த சத்தியம். யார் ஒருவர் பகலிலும் இரவிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளிப்படையாகவும் மறைவாகவும் சதக்கா செய்ய வேண்டும் என்று அந்த நியத்தோடும் அந்த செயல்களை செய்து கொண்டு வருகின்றாரோ, அல்லாஹ் அவர்களுக்கு சத்தியம் இடுகின்றான், அவர்களுக்கு மறுமையில எந்த பிரச்சனையும் கிடையாது. சத்தியம் இடுவதில் அல்லாஹ்வை தவிர சிறந்தவர் யாராக இருக்க முடியும்? அந்த சத்தியத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம், மறுமை நாளை நம்பிக்கை கொண்டோம், அல்லாஹ்வுடைய சந்திப்பு உண்மை, நம்முடைய விசாரிப்பு உண்மை, சொர்க்கம் உண்மை, நரகம் உண்மை, எல்லா விஷயங்களும் நம்மிடத்தில் தான் வைக்கின்றது. இவ்வளவு ஈமான் கொண்டிய நாம் அல்லாஹ்வுடைய சத்தியத்தையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நமக்கு அல்லாஹ் எதை கொடுத்துள்ளான், அவங்களுக்கு கொடுக்கணும், இங்க இருந்து அந்த ஊருக்கு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நாம் முதல்ல அந்த ஆரம்பத்தில் இந்த ஹதீஸை சொன்னோம், அபூ தல்ஹா. அது சொன்னதற்கு காரணம், நமக்கு நெருக்கமானவர்கள் ஏழ்மையில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு கொடுக்கணும், அவர்களுக்கு சதக்கா செய்யணும். நம்மளுடைய இந்த நாம் அல்லாஹ் வணங்கக்கூடிய இந்த வீடுகளுக்கு சதக்கத்துல் ஜாரியாவாக செய்ய வேண்டும். சதக்கத்துல் ஜாரியாவாக மாறும். அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு நாம் தான் நம்முடைய வீட்டிற்கு யார் பொறுப்பாளியோ, அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு அல்லாஹ் பொறுப்பாளி. ஆனால் பொருளாதாரம் அல்லாஹ் நம்மளிடத்தில் கொடுத்து அங்க வர வேண்டும் ஆசைப்படுகின்றான். அந்த பொருளாதாரத்தை நம்ம கிட்ட அல்லாஹ் கொடுத்துட்டான். நீ என்ன கொடுக்கிற அப்படின்றதை அல்லாஹ் நம்மை சந்திக்கின்றான். நாம் அதை சிந்திக்க வேண்டும். நாம் நமக்கு நெருக்கமானவர்கள்
அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய வீட்டிற்காகவோ, அல்லாஹ்வின் பாதையில கல்வி கற்கக்கூடியவர்களுக்காகவோ, அல்லாஹ்வுடைய பாதையில் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு என்று பல தரப்பினர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வை நம்பி நம்மிடத்தில் யாசை, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது. அவர்களுக்கு அல்லாஹ்வுக்காக நாம் சதக்கா செய்ய வேண்டும். பகல்ல தான் செய்யணும், இரவுல தான் செய்யணும், இந்த நேரத்துல தான் எப்பயாவது நம்ம வெளிப்படையாக மறைவாகவோ நீங்கள் செய்கின்றீர்கள், அல்லாஹ்வுக்காக செய்கின்றீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு சத்தியமிட்டிருக்கின்றான், நமக்கு மறுமையில் எந்த ஒரு கவலையும் கிடையாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜும்மாவிலிருந்து வெளியேறும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜும்மாவும் ஒவ்வொரு விஷயங்களை ஏற்றுக்கொள்வோம். இந்த ஜும்மாவில் நாம் மனதில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது, அல்லாஹ்வுடைய பாதையில் எப்படியாவது செலவு செய்யணும். அந்த மனநிலையோடு நாம் வெளியேறுகின்றோம். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும் வذ்குருல்லாஹல் அஸீம் யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வذிக்ருல்லாஹி தஆலா அஅலா வ அஸ்ஸ வ ஜல்ல வ தம் வ அக்வா வ அக்பர் வல்லாஹு யஅலமு பிமா தஸ்னஊன்.